Hi guys, how are you doing? So for most of us பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் அப்படின்றது ரொம்ப ஒரு ப்ரைஸியஸ்ட் பொசஷன் மாதிரி ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். அண்ட் இப்போது சம்மர் வந்து நம்மளோட டோர் ஸ்டெப்னு கூட சொல்ல முடியாது, வீட்டு ஹால் வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சுன்ற போது ஸ்கின் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு டைம்னா அது சம்மரில் தான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் வந்து பல தடவை எங்கிட்ட வந்து ஒரு ஸ்கின் ரெஜிம் கேட்கும்பொழுது நான் கொஞ்சம் ஒரு லேசி பர்சன் தான் when it comes to skin. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பேன். மற்றபடிக்கு ஐ திங்க் blessed with good genetics and clean habits, அதனாலே என் ஸ்கின் இஸ் டூயிங் வெல். பட் இருந்தாலும் சம்மர் சமயத்தில் நான் பண்ணக்கூடிய ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எதுவும் க்ரீம் வாங்க தேவையில்லை, இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், வீட்லேயே பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சம்மரில் ஸ்கின்னை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணக்கூடிய ஒரு டெய்லி ரெஜிமை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்பொழுது வந்து we can divide it into two. ஒன்று வந்து இன்டர்னலாக நம்மளை பார்த்துக்கிறது, எக்ஸ்டர்னலாக ரெண்டாவது விஷயம் which is through medicines, creams, treatments, facials, etc. இந்த ரெண்டாவது விஷயம் வந்து மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பிகாஸ் இன்டர்னலாக நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அது தேவையே இல்லை. ஸோ முதல்ல இன்டர்னலாக நான் பார்த்துக்கிறதுக்கு பண்ணக்கூடிய இல்லை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முதல் விஷயம் ஸ்லீப். நத்திங் லைக் அ குட் ஸ்லீப். எஸ்பெஷலி வந்து எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு டெம்டிங்கான ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி வந்தாலும் அந்த ஸ்லீப்பை நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் ஐ கேன் see that difference. நான் அடுத்த நாள் வந்து வேலைக்கு போகும்பொழுது என்ன உங்களுக்கு கண்ணு வீங்கியிருக்கே, என்ன ப்ளோட்டடாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இஃப் அட் ஆல் என்னோட ஸ்லீப்பில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஸ்லீப் இருந்தால் அதுவே ஒரு ஃப்ரெஷ் லுக்கை உடம்புக்கு வந்து கொடுக்கும். ஒரு ஃபேஸில் வந்து ஒரு இன்டர்னலாக வந்து யூல் ஃபீல் ஃப்ரெஷ் which is also externally flush out. So good sleep is very important. Minimum of 6.5 hours to a maximum of 9 hours or even more, depends on the person. Number 2, என்னோட ABC juice. Remember a few weeks back நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஹெல்ப்பில் வந்து ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே கேப்ஷனில் அதோட லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டூ கோ அண்ட் விசிட். ஏபிசி ஜூஸை டெய்லி குடிச்சு பாருங்கள். ஒரு 10 days ஒரு நல்ல விசிபிள் சேஞ்ச் உங்களோட ஸ்கின்ல உங்களுக்கு தெரியும். மூணாவது விஷயம், ஸ்டே அவே ஃப்ரம் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், எக்ஸசிவ் ஆயில் இன்டேக். இது வந்து நார்மலாகவே நல்லதுக்கு இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஸ்கின் மேலே அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தால் ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டியாகவே வச்சுக்கணும். நான் இதுக்கு என்ன ரீசன்னு சொல்கிறேன். ஸ்கின்ல வந்து செபம் அப்படின்னு ஒரு ஆயில் கிளாண்ட் எக்ஸஸாக வந்து சம்மர் சமயத்தில் செக்ரீட் ஆகும். இந்த ஆயில் கிளாண்ட் அரவுண்டு தான் வந்து நம்மளோட ஆக்னே ப்ரொடியூசிங் பாக்டீரியாவும் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ சம்மர் சமயத்தில் வந்து நம்ம ஆயில்ஸ் வெளில வரதை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி நிறைய செக்ரீஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தோடைய ரீசன்ஸ்னாலையும் ஆக்னே, பர்ஸ்ட் அவுட்ஸ்லாம் ரொம்ப காமனாக ரொம்ப சிம்பிளாக சம்மரில் வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் ஃபுட்டு சாப்பிடாம இருந்தாலே நீங்கள் உங்கள் உடம்புக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப் இது. டூ நோட் இட். Number 4, probably the most important in the list. நான் இது வந்து எந்த ஆர்டர்லையும் சொல்லலை, ஸோ ரேண்டமாக சொல்கிறேன். இஸ் ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட், ட்ரிங்கிங் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடம்புல வந்து 75% மேலே வந்து வாட்டர் தான் ஃபில் ஆகிருக்கு. அப்படின்றதுனால எதுவுமே டூ மச்சாக பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் தே யூஸ் டு பி அ டைம் நான் வந்து வாட்டர் தெரப்பி பண்ணுவேன். வாட்டர் தெரப்பியில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு சொல்லுங்கள் இந்த காமெண்ட்ஸில் கீழே. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். பட் வாட்டர் தெரப்பி இஸ் அபவுட் டேக்கிங் வாட்டர் கான்ஷியஸ்லி. அண்ட் இந்த சமயத்தில் நான் வந்து விசிபிளாக பயங்கரமாக என்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஓவராகவும் குடிக்க வேணாம், ரொம்ப கம்மியாகவும் குடிக்க வேணாம். எஸ்பெஷலி காலையில் எழுந்த உடனே ஒரு 3-4 glasses ஆஃப் வாட்டர் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரே டைமில் குடிச்சிட்டிங்கன்னா நத்திங் லைக் இட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 5, எக்ஸசைஸ் ஃப்ளஷஸ் அவுட் உங்களோட டாக்ஸின்ஸ். உங்களோட ஸ்வெட் மூலமாக வந்து ஒரு பயங்கர பம்ப்ட் அப் ஃபீல் இருக்கும். பிளட் வந்து அழகாக நல்லா சர்க்குலேட் ஆகும் உடம்பு முழுக்க. அது வந்து ஸ்கின்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸை விட வித் த பவர் ஆஃப் 5 நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸசைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது தவிர்த்து வந்து வைட்டமின் டி, அதாவது சன்லைட் எக்ஸ்போஷர் டைரெக்டாக நம்ம உடம்புல படுற மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து உடம்பு வச்சுருக்கிறது, இப்படி நான் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். பட் நான் பேசிக்ஸாக டாப் 5 அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வி கவர்ட் த இன்டர்னல் ஆஸ்பெக்ட். அடுத்து எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்கின். இதில் முதல் விஷயம் வந்து நான் பண்ணக்கூடிய சில கிராண்ட்மா ரெசிபீஸ், மாஸ்க்ஸ், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட ஹோம் டூ இட் யோர் செல்ஃப் ஸ்கின் மாஸ்க். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், அதுக்கப்புறம் லெமன்,
ஆரஞ்ச் இதோட பீல் தோலியை மாத்திரம் எடுத்துட்டு அதோடு சேர்ந்து அலோவேரா ஆட் பண்ணி ஹனி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு ஆயில், கோகோனட் ஆயில் ஒரு ஆல்மண்ட் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வந்து பொடியாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பீலெல்லாம் கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்ந்து நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வரும். சில சமயம் வந்து கடலை மாவு, அரிசி மாவு கூட நான் போடுவேன், சில சமயம் நான் போட மாட்டேன். டிபெண்ட்ஸ் அப்பான் என்னோட ஸ்கின் டெக்ஸ்டர் அப்போ இல்லை எனக்கு என்னோட மூடு எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ பேசிக்கலி கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு பாடி டூ இட் யுவர் செல்ஃப் மாஸ்க்கை வந்து நான் வாரத்தில் ஒரு 2-3 தடவை குளிக்கிற சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உடம்பு முழுக்க தடவிட்டு இன்க்ளூடிங் மை ஃபேஸ் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கோ ஃபார் அ ஷவர் அண்ட் இட் ரியலி ஒர்க்ஸ். பிகாஸ் ஜென்ரலி அந்த ஸ்கின்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் சம்மரில் போயிடும்ல, அந்த சாஃப்ட்னஸை இது வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் மாஸ்க், யூ ஷுட் ட்ரை இட் அவுட் அட் ஹோம். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்ஃபோலியேட் யுவர் ஸ்கின். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்க்ரப் வீட்லேயே பண்ணுறேன் இப்போலாம். அந்த ஸ்க்ரப் வந்து நான் டெய்லி நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன், பிகாஸ் ஓவராக ஸ்க்ரப் பண்ணால் அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. பட் எவ்ரி fortnight அட்லீஸ்ட் ஒரு 14 days ஒன்ஸ், நான் வந்து எவ்ரி 10 days ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுவேன். எவ்ரி fortnight அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ கேன் யூ see this ஒரு yellow கலரில் இருக்குல்ல, இதான் என்னோட ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் இஸ் த பேஸ். அந்த டர்மரிக்கோட வீட்டில் இருக்கிற சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் ஆர் ஈவன் போத் அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேணும்னா அலோவேரா, அதாவது சோத்துக்கத்தாழை எப்போதுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சில பேர் அது காலையில் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்கலாம். ஸோ அந்த சோத்துக்கத்தாழை நீங்கள் நான் ஏர்லியராக சொன்ன அந்த பாடி மாஸ்க்லேயும் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இட்ஸ் அகேன் வெரி வெரி எஃபெக்டிவ். டிப் நம்பர் 3 ஃபார் எக்ஸ்டர்னலி மேக்கிங் யர் ஸ்கின் லுக் ஹெல்தி. அகேன் யூஸ் அ டோனர், அதாவது வாஷிங் ட்வைஸ் அ டே உங்களோட ஃபேஸை வந்து மினிமம் நீங்கள் பண்ணி ஆகணும். டியூரிங் சம்மர் டைம்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சோப் போடணும் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி கீப் ஸ்பிளாஷிங் யுவர் ஃபேஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஃப்டர் யூ டூ தட் யூ நீட் டு யூஸ் அ டோனர். இப்போ திஸ் இஸ் அ டோனர் விச் ஐ காட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், சிம்பிளி பிகாஸ் இது உங்களுக்கு இப்போ அவைலபிள் இல்லை. பட் இது வந்து இப்போ எனக்கு பாட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவே எனக்கு முடிய போகுதுங்கிறதுனால நான் அது இல்லைன்னா நான் பண்ணக்கூடிய ஒரு டோனரை வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் யூஸ் a few drops of lime, அதை ஸ்குவீஸ் பண்ணுங்கள் ரோஸ் வாட்டர் நமக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும்ல. ஸோ ரோஸ் வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4-5 ட்ராப் லைமை ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா your toner is ரெடி. இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேயரில் போடாமல் ஃபஸ்ட்டு உங்களோட மேக்கப்லாம் எடுத்துகிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிளெயின் நியூட் ஃபேஸில் வந்து அந்த டோனரை ஒரு காட்டன் பாலில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்ளைட் ஆன் த ஃபேஸ். இதை எவ்ரி டைம் யூ வாஷ் நீங்கள் பண்ணிங்கன்னா your skin will get tightened, it will look brighter, and உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற போர்ஸ் எல்லாம் வந்து clog ஆன போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அகேன் தட் இஸ் another preventive measure for acne. Do it. நெக்ஸ்ட்லி யூஸிங் ஐஸ் க்யூப்ஸ், ஐ ஸ்வேர் பை இட். நான் எப்போ மேக்கப் போட்டுக்கிட்டாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் ரப் பண்ணுறதா தான் இருக்கும். எஸ்பெஷலி டியூரிங் சம்மர். இதோட சயின்ஸ் என்னன்னு எனக்கு தெரில, மேபி டு டூ வித் த டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். பட் எனக்கு வந்து ஏதாவது சைன்ஸ் ஆஃப் ஒரு ஆக்னி வந்து ஃபேஸில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐ ரன் இன் டு த ஃப்ரிட்ஜ் எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ். நான் ஐஸ் க்யூப் எடுத்து முகத்தில் தடவிட்டே இருப்பேன். அண்ட் இட் இஸ் கிரேட்லி ஒர்க்ட். அந்த பிம்பிள் அப்படியே மறைஞ்சு போயிடும், இல்லை வரவே வராது. ஸோ டூ ட்ரை இட் அவுட் அண்ட் செக் இட் அவுட். நம்பர் 5, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒரு quick facial which I would recommend you to do. வீட்டில் இருக்கிற காஃபி பவுடர், ஹனி, a few drops of lime. எங்கிட்ட இப்போ லைம் இல்லை, ஸோ நாங்கள் உங்களுக்கு விஷுவலாக அதை காமிக்கல. பட் லைமையும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் இன் 14 days அதை ஃபேஸ் முழுக்க தடவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊறிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் முகத்தை அலம்புங்க. நல்ல பளிச் அப்படின்னு ஃபேஸ் இருக்கும். ஸோ ஓவரால் சம்மர் இஸ் டெஃபினெட்லி அ சேலஞ்சிங் டைம். ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுத்தே ஆகணும். லேசி போன்ஸ் நான் கொடுக்குறேன் என் ஸ்கின்னுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கும் வந்து பண்ண சொல்கிறேன். ஆஸ் ஃபார் த மென், நீங்கள் நான் விமென்க்கு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கும் அப்ளிகபிள் தான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். லாட் ஆஃப் மென் ஆர் கெட்டிங் கான்ஷியஸ் அபவுட் த ஸ்கின், விச் இஸ் வெரி குட் திங். ஸோ ப்ளீஸ் டூ அப்ளை இட். அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் மென்னுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் அப்பா என்னோட அண்ணன் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஷேவ் பண்ணும்பொழுது பிஃபோர் யூ ஷேவ் யூஸ் வாட்டர் ஆன் யோர் ஃபேஸ், ஸோ தட் அந்த ரேசர் பிளேட்ஸ் ஹார்ம்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கீறாது உங்களோட முகத்தில். ஷேவ் பண்ணுறது வந்து எப்போதுமே ஹேர் வளர்கிற டைரெக்ஷனில் தான் பண்ணணும். அது நாங்கள் விமெனும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஷேவிங் ப்ளீஸ் டூ அகேன் ரின்ஸ் வித் வாட்டர். இந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மேலே எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு நாட்டம் விருப்பம் கிடையாது. ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் லோட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ நான் அதை அப்ளிகேட் பண்ண மாட்டேன். விமென், இந்த ஷேவிங் டிப்ஸ் உங்களுக்கும் தான். நீங்கள் வந்து ஹேரை வீட்டில் ஷேவ் பண்ணும்பொழுது உங்கள் கை காலில் ஆல் தீஸ் டிப்ஸ் டூ ஃபாலோ. அண்ட் எவ்ரி 5 to 7 செஷன்ஸ் தே சே தட் நம்ம வந்து ரேசர் பிளேட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், அப்போ தான் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி. இல்லைனா ஸ்கின் இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வுட் ஜென்ரலி சே
உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு சம்மரில் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆல்சோ அவாய்ட் டூயிங் மேக்கப். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் மேக்கப் எனிவே. நம்ம வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் குளிக்கிறதெல்லாம் வந்து கோல்டு வாட்டரில் குளிச்சிங்கன்னா இட்ஸ் பெட்டர் தென் யூசிங் த வார்ம் வாட்டர். நோபடி வாண்ட்ஸ் டு டூ வார்ம் வாட்டர், பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ டூ ஃபாலோ தீஸ் டிப்ஸ், த இன்டர்னல் டிப்ஸ் அண்ட் த எக்ஸ்டர்னல் டிப்ஸ், அண்ட் டூ லெட் மீ நோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி. ஆஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ வாண்ட், நீங்கள் வந்து காமெண்ட்ஸில் எனக்கு போட்டிங்கன்னா I will read it and I will do a video on that. See you soon, guys.